முதல் பாகத்துடைய கதை என்ன அப்படின்னா, அதாவது மிராண்டா அவங்க வந்து ரன்வே மேகசினை வந்து ரன் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க தான் டெவில். அவங்க வர்றாங்கனாலே இப்போ ஆஃபீஸே கப்சிப்னு ஆகிடும். பர்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் தயவதாட்சணமே கிடையாது. ஃபயர் பண்ணுறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது. அந்த இடத்துல வேலை செய்கிறது ப்ரைடான ஒரு விஷயம். அவங்களுடைய காரியதரிசி, ரிசப்ஷனிஸ்ட், கூட பர்சனல் அசிஸ்டன்ட் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமிலி பிளண்ட். அவங்க வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக ரிசப்ஷனிஸ்ட் வேலை பார்ப்பாங்க, கால்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து ஒரு இன்டர்னாக, அதாவது படித்து ஜேர்னலிசம் துறையில் வந்து சாதிக்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து ஆண்டி அண்ணா ஹாத்வே. இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் 2006 வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸில். ஜாயின் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே புதுசாக ஒரு ஆஃபீஸில் வரும்போது அவங்க வந்து நம்ம நிறையா வந்து நக்கல் நயன்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை பண்ணும்பொழுது அதெல்லாம் மீறி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு யாரை நம்ம மிராண்டாவுக்கு அசிஸ்டண்ட்டாகவே ஆகிடுவாங்க. அந்த டெவிலுக்கே அசிஸ்டண்ட் ஆகிற அளவுக்கு வந்து இருப்பாங்க. என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து பயங்கர ஆங்ஸைட்டி, ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு மேகசினில் வந்து ரொம்ப ஜாலியாக வேலை செஞ்சுட்டு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்லாம் இல்லாமல் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கீகாரம் வந்து கிடைக்காது. சின்ன தவறுகள்லாம் வந்து பயங்கரமாக எரிஞ்சு விடுவாங்க. இதையெல்லாம் மீறி நம்ம எமிலியை தூக்கிட்டு அந்த பொண்ணை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதாவது பாரிஸ் ஃபேஷன் ஷோவுக்கு வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வந்து அவள் வந்து பெரிய லெவலில் இருப்பாள். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து டெவிலாக நம்ம மாறிட்டு இருக்கோம், நாம் இனிமேல் இந்த இடத்துல வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவள் பிரிவா. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய கதை. தான்